என் தங்கப்பிள்ளையே, இன்று கிருத்திகையினுடைய செவ்வாய் கிழமையும் சந்திர தரிசனத்தினுடைய ஆசீர்வாதங்களையும் முழுமையாக பெறக்கூடிய இந்த நேரத்தில் உன் தாயானவள் உன்னை தேடி உனக்கான ஒரு எச்சரிக்கை செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று நான் சொல்கின்ற இந்த ஒருவரிடத்தில் மட்டும் நீ கவனமாக இருந்து விட்டாயானால் அதன் பிறகு உன்னுடைய வெற்றியை யாராலும் இங்கு தடுத்து நிறுத்திவிட முடியாது. யார் என்ன நினைத்தாலும் சரி, யார் உன் வாழ்க்கையை எப்படியாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, அது ஒருபொழுதும் நடக்காது. அதனால் நீயாக இருந்து இந்த வாழ்க்கையின் உனக்கான நம்பிக்கையை பெற வேண்டும். யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது நான் சொல்லித்தான் உனக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதற்கு ஏற்றது போல நமக்கு மரியாதை கிடைக்கும் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன சொல்ல நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நீ சரியாகவே புரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். இந்த விடியல் பேரதிர்ஷ்டத்தின் விடியல். முருகப்பெருமானும் சந்திர பகவானும் உன் இல்லத்திற்கு வருகின்ற விடியல். காலை நேரத்தில் முருகப்பெருமானையும் மாலை நேரத்தில் சந்திர பகவானையும் தரிசனம் செய்து உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை நீ பெற வேண்டும். அப்படியானால் இன்று முழுமைக்குமே ஒருவர் மாற்றி ஒருவர் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் போகின்றார். இந்த நிலையில் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால், இந்த நிலையில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கிறது என்றால் அதனை எக்காரணம் கொண்டும் விட்டுவிட முடியாதல்லவா? இது போன்ற விஷயங்களை எல்லாம் எக்காரணம் கொண்டும் நாம் தள்ளிவிட முடியாது. ஒருவரிடம் மட்டும் கவனமாக இரு. மற்றபடி உனக்கு வெற்றி என்று நான் சொல்கிறேன் என்றால், அதுவும் இந்த வாக்கினை கேட்கும் வரை நான் காத்து கொண்டிருப்பேன் என்று சொல்கிறேன் என்றால், இதில் இருக்கின்ற ஆழமான உண்மை என் பிள்ளைக்கு தெரிய வேண்டும். இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக உணர வேண்டும். உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ சரியென புரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான மாற்றத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க வேண்டிய என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை இனிமேல் எந்நாளும் பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எவ்வளவோ துரோகத்தை சந்தித்து விட்டாய், எவ்வளவோ வேதனைகளை கடந்து விட்டாய். யாரையும் காயப்படுத்தாமல், யாரிடத்திலும் காயப்படாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய எண்ணமாக இருக்கிறதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இதற்கெல்லாம் சிறந்தது தனிமைதான் என்று சில நேரங்களில் நமக்கு தோன்ற ஆரம்பிக்கும். தனிமை என்பது இரண்டாவது விஷயம். அதற்கு முன்பாக இந்த வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயம் ஒன்று இருக்கிறது என்றால் அது என்ன தெரியுமா? எதையுமே துணிந்து எதிர்கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது என்று நீ நினைப்பது சரியான விஷயம்தான். அதே நேரத்தில் உன்னை வேண்டும் என்றே இவர்கள் காயப்படுத்த நினைத்தால் அந்த இடத்தில் துணிந்து நின்று நீ ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய வேண்டும். என் குழந்தையே, பிடித்த வாழ்க்கைக்கும் புரிந்து கொள்கின்ற வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. இரண்டிற்கும் இடையில் ஏகப்பட்ட விஷயங்கள் மிகப்பெரிய வித்தியாசத்தை உனக்கு கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நம்பிக்கை என்பது சொல்லப்படுவதில்லை, அது உணர்த்தப்படுவது, உணரப்படுவது. இப்படியான ஒரு நம்பிக்கை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் பொழுது அதை எக்காரணத்தை கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது. இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் ஒரு நொடி பொழுதிலும் நீ இழந்து விடக்கூடாது என்பதில் நீ கவனமாக இரு. என் குழந்தையை,
நான் உனக்கு எதையுமே தரும் பொழுது அதை நீ வேண்டும் என்று யோசித்த பிறகு ஒருபொழுதும் அதனை நீ விட்டு விடாதே. வேண்டும் என்று நினைத்த பிறகு நீ யோசிக்கக்கூடாது. வேண்டாம் என்று நினைத்த பிறகு எந்த ஒரு விஷயத்தையும் நேசிக்கக்கூடாது. இதை தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது அவ்வளவு எளிதாக வந்து விடாது. வெறுப்பை விதைத்த இடத்தில் அன்பை அறுவடை செய்ய நினைப்பது முட்டாள்தனம் அல்லவா? உன் மீது வெறுப்பை காட்டிய பலருக்கும் இப்பொழுது உன் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன் வாழ்க்கையின் உன் முன்னேற்றத்தை நோக்கி நீ பயணிக்க வேண்டும். இவரோடு பேசினால் மீண்டும் பழைய நிலைமைக்குத்தான் திரும்ப வருவாய். உன்னோடு எப்பொழுதும் சகஜமாக இவர்கள் பேசிக்கொண்டிருப்பதற்கு உன்னை விட்டு அவர்கள் விலகிச் சென்ற பொழுது, நீ ஓர் நல்ல நிலைக்கு வரும் பொழுது மீண்டும் உன்னை தேடி வருகிறார்கள் என்றால் எந்த நிலையிலும் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமே அல்ல என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, எப்பொழுதுமே இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த விஷயம், மிகவும் விலை உயர்ந்த விஷயம் என்றால் அது நம்பிக்கை. அதை அடைய சில வருடங்கள் ஆகலாம். ஆனால் அது உடைய வேண்டும் என்றால் ஒற்றை நொடியில் உடைந்து போய்விடும். அதனால் யார் மீது நம்பிக்கை வைத்தாலும் சரி, உன் மீது யார் நம்பிக்கை வைத்தாலும் சரி, அது உடைந்து போகாதபடி நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு ஓவியம் கிடையாது. திரும்ப திரும்ப அழித்து வரைவதற்கு அது ஒரு சிற்பம். செதுக்கினால் செதுக்கியதுதான். அதில் ஏதேனும் கீறல்கள் ஏற்பட்டால் அத்தோடு அதன் நிலை முடிந்து விட்டது என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, கண்ணிற்கு தெரிந்த மனிதரை மதிக்காவிட்டால் கண்ணிற்கு தெரியாத கடவுளை நீ மதித்தும் எந்த பயனும் கிடையாது. எல்லோரையுமே மதித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா மனிதர்களையும் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயங்களை நினைத்து எப்பொழுதும் நல்லபடியாக நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். என் குழந்தையே, நாம் யாரிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தெரியுமா? நேரத்திற்கு தகுந்தாற் போல பேசுகின்ற மனிதர்கள், வேண்டும் என்றே உனக்கு நல்லது நடந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்ற மனிதர்கள் என்று இவர்கள்தான் இது போன்ற விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். காலத்தை குறை சொல்லாதே. உன் வாழ்வில் நீ சந்திக்கும் யாவும் நீயாக உருவாக்கி கொண்டதுதான் என்பதனை முதலில் மறந்து விடாதே. நீயாக உருவாக்கி கொண்டு நீயாக தேடிக்கொண்ட இந்த மனிதர்களிடத்தில் ஏதேனும் சிறு மனஸ்தாபங்கள் வந்துவிட்டால் கூட என் குழந்தை, நீ மிக பெரிய வேதனைக்கு தள்ளப்படுகிறாய் என்பதனை மறந்து விடாதே. உற்சாகமும் உழைப்பும் நம்பிக்கையும் மட்டுமே இந்த வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம். இந்த வெற்றியை நீ பெறுவதற்கு இன்று முன்னேறி கொண்டே இரு. அடுத்தவர்களின் தேவை இல்லாத வார்த்தைகளுக்கு பதிலளித்தால் மிஞ்சுவது உனக்கு தலைவலிதான். என் குழந்தையை, கண்டுகொள்ளாமல் செல்லும் மனநிலையை ஏற்படுத்திக்கொள். உனக்கு தலைவலியை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே உன்னை தேடி வருகிறார்கள் இந்த மனிதர்கள். வேண்டும் என்றே உனக்கு இன்னல்களை கொடுக்கின்றார்கள் இந்த மனிதர்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நிச்சயமாக என் பிள்ளைக்கான நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கத்தானே செய்யும். எதையுமே கண்டுகொள்ளாமல் செல்கின்ற மனநிலையை நீ வளர்த்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கான பல உண்மைகளை நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை, நமக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதனை தெரிந்து புரிந்து நீ நடந்து கொண்டால் இனி இந்த வாழ்க்கையை உன்னிடத்திலிருந்து யாராலும் பறித்துவிட முடியாது. உனக்கான வெற்றியை ஒரு சேர நீ பெற்றுக்கொள்ள தயாராகி விட்டாயானால் இனி உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் உன்னால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நம்பு. என் குழந்தையே, நம்மிடத்தில்
வேண்டும் என்றே சில வார்த்தைகளை பேசுகின்ற இந்த மனிதர்களை எக்காரணத்தை கொண்டும் நீ நம்பிவிடாதே. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் சரியான புரிதலுக்கு உட்படுத்தி கொண்டு உன்னை நல்ல மனநிலையோடு நீ எதிர்கொண்டாயானால், இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கு மிக பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதனை நீ முதலில் தெரிந்து கொள். இந்த வராகி உன் வாழ்க்கைக்குள் வந்திருப்பது மட்டுமல்ல, உனக்கான பெருமகிழ்ச்சியையும் நான் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை முதலில் நீ நம்பு. நான் இருந்து உனக்கு தருவது ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை இனிமேல் உனக்கு சந்தோஷப்படுத்தி மேலும் மேலும் உன் வெற்றியை உறுதி செய்யும். எந்த இடத்திலும் காயப்பட்டோம், துன்பப்பட்டோம், வேதனைப்பட்டோம் என்று சொல்லி வருந்தி கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு, எல்லா இடத்திலும் நாம் தலை நிமிர்ந்து வாழ்கின்றோம் என்பதனை நீ ஒரு முறை யோசித்து விட்டால் அது போதும். உனக்கான அத்தனை விஷயங்களும் மிக பெரிய நம்பிக்கையை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். யாரும் உன்னை அத்தனை சுலபமாக வெல்லாம் ஏமாற்றிவிட முடியாது. உன்னுடைய எண்ணங்கள் தான் உனக்கான ஏமாற்றங்களை உனக்குள் கொண்டு வந்து கொடுக்கின்றது. நடப்பது எல்லாம் உண்மை என்றும், இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் சந்தோஷம் என்றும் நீ எப்பொழுது தெரிந்து கொள்கிறாயோ அப்பொழுதுதான் உன்னால் இங்கே நிலையாக நிற்க முடியும். அப்பொழுதுதான் உன்னால் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும். அதுவரையிலும் என் குழந்தை, நமக்கு என்ன கிடைக்கும் என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் என்னவென்று தெரிந்து மனமகிழ்ச்சியோடு நீ இருந்துவிட பழகு. கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அம்மா இருக்கின்ற நொடிகளில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அதிசயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை சந்தோஷப்படுத்தி இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று உன்னை யோசிக்க வைக்கும் என்பதனை மறக்காதே. எதிர்பாராத விஷயங்களுக்காக நீ இந்த வாழ்க்கையில் இனிமேலும் எதையும் இழக்கக்கூடாது. தேவையில்லாது பேசுகின்ற மனிதர்களிடத்தில் எப்பொழுதுமே கவனமாக இரு. வேண்டும் என்றே உன்னை சோதிக்க நினைப்பவர்கள் முன்னிலையில் எப்பொழுதுமே நீ தெளிவாக இரு. உன்னை சுற்றி என்ன நடக்க வேண்டுமோ அது சரியாகவே நடக்கும். உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியாகவே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வேறெதுவும் இங்கு உனக்கு பெரிதாக தேவைப்பட போவது கிடையாது. வேறு எந்த விஷயங்களும் இங்கு உன்னை பெரிதாக காயப்படுத்த போவதும் கிடையாது. நடப்பது எல்லாவற்றையும் நல்லபடியாக உணர்ந்து உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர பெற்று எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ நீ தயாராக இரு. உனக்கு இந்த வாழ்க்கையில் வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் உறுதியாக கொடுப்பேன் என்பதனை நீ நம்பிவிட்டால் அது போதும். இனி எந்த நிலையிலும் உனக்கு கஷ்டங்கள் இல்லாதபடிக்கு உன் அம்மா உன்னை வழிநடத்தி உன்னை பெருமகிழ்ச்சி படுத்துவாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். இந்த நாள் உனக்கான நாளாகவும், இந்த விடியல் உனக்கான விடியலாகவும் தெய்வங்களோடு சேர்ந்து விடுகின்ற பொழுது நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நீ உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, நாமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். எப்பொழுதும் நமக்கான இந்த வாழ்க்கையை நாம் தொடர வேண்டும். யார் வார்த்தைகளையும் கேட்டோ அல்லது யார் வார்த்தைகளுக்கும் பயந்தோ நீ எந்த ஒரு தவறான முடிவுகளையும் ஒரு பொழுதும் எடுத்து விடாதே. உன்னை சுற்றி வருகின்ற இந்த தாயானவள் எனக்கு இந்த வாழ்க்கையில் எப்படி உன்னை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பது தெரியும். இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் செவி கொடுத்து தேவையில்லாத உன்னுடைய நிம்மதியை நீ கெடுத்து கொள்ளாதே. இதுவரையிலும் தொலைத்தது எல்லாம் தொலைத்ததாகவே இருக்கட்டும். இனிமேலும் எதையும் தொலைக்கக்கூடாது என்பதனை உறுதி கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை
அத்தனை உண்மைகளிலும் தெளிவு கொண்டு நீ சந்தோஷமாக இருக்க பழகு. நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கும் இந்த வராகியின் அன்பினால் உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுப்பதற்கும் தான் என்பதனை புரிந்து கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.